அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாள் எப்படி அமையும் என்பதை நாம் காலையில் கண் விழித்ததும் செய்யும் காரியங்களே தீர்மானிக்கின்றன. இன்று நாம் பார்க்க போவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் செய்த 10 முக்கியமான அமல்களை பற்றிதான். இதை முறையாக கடைபிடித்தால் நம்முடைய சோம்பல் நீங்கி அந்த நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பும் பரக்கத்தும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அமல் 1, கண் விழித்ததும் ஓதும் துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இதனுடைய பொருள், எங்களை மரணிக்கச் செய்த பின், அதாவது தூக்கத்திற்கு பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்த அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும், மேலும் அவனிடமே திரும்பி செல்லுதல் உள்ளது. அதாவது தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். மீண்டும் கண் விழித்து எழுவது என்பது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. அந்த வாய்ப்பிற்கு முதலில் அவனுக்கு நன்றி செலுத்துவதே ஒவ்வொரு முஃமினின் முதல் பண்பாகும். அல்ஹம்துலில்லாஹ். 2வது அமல், முகத்தை கைகளால் துடைத்தல். இதை பற்றி புகாரி 183வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் அமர்ந்து தனது கைகளால் முகத்தை துடைத்து தூக்கத்தின் அடையாளத்தை நீக்குவார்கள். இது கண் மற்றும் முகத்தில் உள்ள அசதியை நீக்கி மூளையை சுறுசுறுப்பாகும். ஒரு சிறு இடைவேளை எடுத்துக்கொண்டு நிதானமாக நாளை தொடங்குவதை இந்த அமல் குறிக்கின்றது. 3வது அமல், சூரா ஆலு இம்ரானின் கடைசி 10 வசனங்கள். இதை பற்றின ஹதீஸ் புகாரி 4569வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்ததும் வானத்தை நோக்கி சூரா ஆலு இம்ரானின் 190வது வசனம் முதல் கடைசி வரை ஓதுவார்கள். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், நிச்சயமாக வானங்கள் மற்றும் பூமி படைப்பிலும் இரவு பகல் மாற்றத்திலும் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என இந்த வசனங்கள் தொடங்குகின்றன. காலையில் இயற்கையை ரசித்து அல்லாஹ்வின் வல்லமையை உணர்வது ஆன்மீக தெளிவை தரும். அல்ஹம்துலில்லாஹ். 4வது அமல், மிஸ்வாக் செய்தல், அதாவது வாயை சுத்தம் செய்தல். இதை பற்றின ஹதீஸ் புகாரி 245வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய விளக்கம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்தால் மிஸ்வாக்கினால் தனது வாயை துலக்குவார்கள். இதனுடைய பயன் என்னவென்றால், தூக்கத்தின் போது வாயில் ஏற்படும் நாற்றத்தை நீக்கி சுத்தமான சுவாசத்துடன் நாளை தொடங்க இது உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் மலக்குகள் சுத்தமான சுவாசத்தை விரும்புகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். 5வது அமல், கைகளை 3 முறை கழுவுதல். இதை பற்றின ஹதீஸ் புகாரி 162வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து விழித்தால் 3 முறை கைகளை கழுவும் முன் பாத்திரத்தில் கையை விட வேண்டாம். ஏனெனில் தூக்கத்தில் கை எங்கே இருந்தது என்று அவர் அறிய மாட்டார். இதனுடைய விளக்கம், இது மிக சிறந்த சுகாதார வழிமுறை. எதையும் தொடுவதற்கு முன் கைகளை சுத்தம் செய்வது பல நோய்களிலிருந்து நம்மை காக்கும். அல்ஹம்துலில்லாஹ். 6வது அமல், மூக்கை சுத்தம் செய்தல். புகாரி 3295வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களில் ஒருவர் எழுந்தால் மூக்கில் தண்ணீர் செலுத்தி 3 முறை சிந்தட்டும். ஏனெனில் ஷைத்தான் மூக்கின் துவாரத்தில் தங்கியிருக்கின்றான். இது ஒரு முஃமினான ஆன்மீக மற்றும் உடல் ரீதியான சுத்தம். மூக்கின் துவாரங்களை சுத்தம் செய்வது நுரையீரலுக்கு நல்ல காற்றை செலுத்த உதவும். அல்ஹம்துலில்லாஹ். அமல் 7, 3 முடிச்சுகளை அவிழ்த்தல். இதை பற்றின ஹதீஸ் புகாரி 1142வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் உறங்கும்போது ஷைத்தான் அவன் பிடரியில் 3 முடிச்சுகளை போடுகிறான். விழித்து அல்லாஹ்வை நினைத்தால், அதாவது துஆ ஓதினால் முதல் முடிச்சு அவிழும். உலு செய்தால் 2ஆம் முடிச்சு அவிழும். தொழுதால் 3வது முடிச்சு அவிழ்ந்துவிடும். இதை செய்பவர் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுவார். இல்லை என்றால் சோம்பலுடனும் கெட்ட மனநிலையிலும் இருப்பார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அமல் 8, சுபு தொழுகையின் சுன்னத். இதை பற்றின ஹதீஸ் முஸ்லிம் கிதாபில் 725வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுபு தொழுகையின் 2 ரக்காத்துகள் சுன்னத் இந்த உலகம் மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். கடமையான தொழுகைக்கு முன் இந்த சுன்னத் தொழுகையை தவறவிடக் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த சுன்னத் தொழுவதின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால், உலகம் மற்றும்
மற்றும் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததாக இருக்கின்றது. கண்டிப்பாக கடமையான தொழுகையை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த ஃபஜர் தொழுகையின் கடமையான தொழுகைக்கு முன் 2 ரக்காத் சுன்னத் தொழுவதையும் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடித்தால் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அமல் 9, காலை நேர திக்ருகள். சுபு தொழுத பிறகு அதே இடத்தில் அமர்ந்து திக்ருகள் செய்வது. இதில் முக்கியமான திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இதை யார் ஒரு நாளில் 100 முறை ஓதுகிறாரோ அது அன்றைய நாள் முழுவதும் அவரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பை தரும். அது மட்டும் இல்லாமல் 100 நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது 100 பாவங்கள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ருடைய பொருள் என்னவென்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவர் எவரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் அனைத்தும், அவனுக்கே புகழ் அனைத்தும், அவன் அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு திக்ரு மட்டும் கிடையாது, இன்னும் காலையில் ஓதக்கூடிய துவாக்கள், இன்னும் சிறு சிறு துவாக்கள், இன்னும் பாவ மன்னிப்புக்கான துவாக்கள், இஸ்திக்ஃபார் துவாக்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன. இவை அனைத்தும் நாம் ஃபஜர் தொழுததுக்கு அப்புறமா நம்ம ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இதை பற்றின ஒரு முழுமையான தகவலும் நம்முடைய சேனலில் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்து அந்த துவாவையும் தினமும் ஓதக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அடுத்த அமல் 10, காலை நேர தர்மம். இதை பற்றி புகாரி 1442வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருப்பது, ஒவ்வொரு நாளும் காலையில் 2 வானவர்கள் வானத்திலிருந்து இறங்கி தர்மம் செய்பவருக்காக யா அல்லாஹ் இவருக்கு பகரமான இன்னும் வழங்குவாயாக, அதாவது இவர் தர்மம் செய்ததற்கு பகரமாக இன்னும் இவருக்கு வழங்குவாயாக என துவா செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தர்மம் செய்யாதவர்களுக்காகவும் வானவர்கள் துவா செய்கிறார்கள். அதாவது இவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி துவா செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் ஒரு நாளில் சிறு தொகையாவது ஒரு பெட்டியில், அதாவது சேரிட்டி பாக்ஸில் அன்றைய நாளில் போடுவதை பழக்கமாக்கி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10 அமல்களையும் நம் வாழ்வில் கொண்டு வர முயற்சிப்போம். இவை அனைத்தும் புகாரி மற்றும் முஸ்லிம் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கெசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.